ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்தா தான் செய்ய போகிறோம். ஸோ பாஸ்தா ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டுருக்கு. சால்ட் போட்டு நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ நான் என்னோடய வீட்டில் இப்போ வந்து கேரட் அண்டு கார்ன் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் டக்குன்னு ஒரு க்ரீம் சீஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் இதில் பன்னீர், கேப்சிகம், மஷ்ரூம், ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆனியன்லாம் வேண்டாங்கிறதுக்காக தான், நம்ம டக்குன்னு செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இதை ரெண்டுக்கு வச்சு செய்கிறேன். கார்ன் வந்து ஃப்ரோசன் தான். நான் அதை நல்லா ஒரு சுடுத்தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டேன். நீங்கள் இப்போ ஃப்ரெஷ் கார்னாக ஒரு பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ அதை நல்லா சாட்டே பண்ணிடலாம் பட்டரில். ஸோ நல்லா அந்த கேரட்டோட பச்சை வாசம் போகணும். அப்போ தான் இந்த நம்ம பாஸ்தாவில் போடும்போது நல்லாயிருக்கும். ஸ்மெல் வராது, பச்சை வாசம் அடிக்காது. இப்போ ஒரு பக்கம் நமக்கு பாஸ்தா வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இது வீட் பாஸ்தா தான். இது பிளிங்கெட், ஜெப்டோ எல்லாத்துலேயுமே இந்த பாஸ்தா இருக்குது. ஸோ வீட் பாஸ்தான்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தென் வந்து இப்படி நல்லா அந்த ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது நல்லா கையில் ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் கொதிச்சிருச்சுன்னா குழன்னு போய்டும், ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தென் பேனில் வந்து பட்டர், ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தென் வந்து பால் ஊற்றி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தென் வந்து மைனோஸுன்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே நம்ம கைவிடாமல் திக்காக அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஸோ நல்லா கிண்டியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகனோன்னு ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ டைம் ஆக நல்லா க்ரீமி ஆகிடும். இப்போ நம்ம அதை சாட்டே பண்ணி வச்ச கேரட்டும் கார்னும் ஆட் பண்ணிவிட்டு தென் பாஸ்தாவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக ஒரு பரட்டி எடுத்துட்டோன்னா நம்ம க்ரீமி பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன இருக்குதோ நம்ம வீட்டில் வச்சு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த க்ரீமி பாஸ்தா செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.